நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் அன்றோ மரிச்சிருப்பே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வாறாக ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க நேரிட்டது. ஒரு வாலிபன் அவனுடைய வாழ்க்கையிலே மிகவும் திறமைசாலியான ஒருவனாய் காணப்பட்டான். அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தொழிலை செய்ய வேண்டும் என்று அவன் எண்ணம் கொண்டவனாக, அந்த தொழிலை தான் முன்னேற வேண்டும் என்று பல காரியங்களை அவன் நினைத்து அவன் செயல்பட்டான். ஆனால் திடீரென்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையிலே குடிப்பழக்கத்திற்கு அவன் அடிமையானவனாக, அதற்கு மிகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவனாக, எப்பொழுதும் அந்த குடிப்பழக்கத்திற்கு அவன் அடிமைப்பட்டவனாக காணப்பட்டான். அவனுடைய நண்பர்கள் அவனை பார்த்து, நீ தேவனை தேடு, கர்த்தரிடத்தில் உன்னை அர்ப்பணி என்று சொல்லி அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும், உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு வெற்றி உண்டாகும் என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் அந்த வார்த்தையெல்லாம் அவன் அசட்டை செய்தவனாக காணப்பட்டான். ஒரு நாள் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு அவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். அப்பொழுது அவனை பார்க்கும்படியாக வேறொரு நண்பன் கடந்து வந்தான். அவனும் வந்து அவனிடத்துல, நீ இயேசுவை தேடு, அப்படி உன்னுடைய வாழ்க்கையில சுகம் உண்டாகும், ஒரு விடுதலை உண்டாகும், உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு வெற்றி வரும் என்று சொல்லி அவன் கூறினான். ஆனால் அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு மனமற்றவனாக காணப்பட்டான். அந்த இரவு நேரத்தில் அவன் தனிமையிலே அவன் படுத்து நித்திரை செய்கிறதான பொழுது அவனுடைய காதுகளிலே பலர் பேசுகிறதான வார்த்தை கேட்டது. அந்த வார்த்தையை கேட்டு அவனுடைய வாழ்க்கை மிகவும் திடுக்கிட்டவனாக அவன் காணப்பட்டான். என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து அவன் தன் நண்பர்கள் கூறினதை அவன் அந்த நேரத்தில் அவன் நினைத்து பார்த்தான். அப்பொழுதுதான் அவன், இயேசுவே, நீர் தெய்வமானால் என்னை குணப்படுத்தும் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து முற்றிலுமாக அவன் அர்ப்பணித்த பொழுது, அவன் காலை நேரத்தில் எழும்பி கண்களை திறந்து பார்த்த பொழுது அந்த அறை முழுவதும் ஒரு பெரிதான ஒரு பிரகாசம் காணப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையில அவன் தெய்வ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஒரு சுகம் உண்டானது, ஒரு விடுதலை உண்டானது. அதற்கு பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில ஒரு தன்னம்பிக்கை உண்டானது. அவன் மருத்துவமனை விட்டு அவன் கடந்து வருவதற்கு முன்பாக தான் பெற்றுக்கொண்டதான அந்த சுகத்தை மற்றுள்ளவர்களுக்கு அவன் சொல்ல ஆரம்பித்தான். அதன் மூலமாக அநேகரை இயேசுவனுடைய அந்த அன்பிற்குள்ளாக அநேகரை அவன் கூட்டி சேர்த்தவனாக, மதுபானத்துக்கு அடிமையாக காணப்பட்ட அநேகரை அதிலிருந்து விடுதலை செய்வதற்கு ஒரு கருவியாக அவன் பயன்பட்டான் என்று சொல்லி நான் வாசிக்க நேரிட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எந்தவித சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டாலும் இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்கள். கூப்பிடும் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற நம்முடைய அன்பு தகப்பன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். காரணம், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் தெரிந்து கொண்டார். எனவே எப்படிப்பட்ட வியாதியாக காணப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் சுகம் உண்டாகும், தீய பழக்கத்திலும் இந்த ஒரு விடுதலை உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். அதற்கு செய்ய வேண்டிய காரியம், உங்கள் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக முழங்கால் படியிட்டு இயேசுவே என்று சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் கூப்பிடுகிறதான பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் ஒரு விடுதலையும் ஒரு தன்னம்பிக்கையும் உண்டாகும். தெய்வ சமூகத்தில் தாழ்த்தலாமா? ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. அப்பா, ஒவ்வொரு நாட்களும் பரிபூர்ணமாக எங்களை அர்ப்பணித்தவர்களாக உமக்கென்று வாழ தகப்பனே நீங்க கிருபை செய்வீரா. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நீர் எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. இந்த தெரிந்து கொண்ட நோக்கத்தை நாங்கள் அறிந்தவர்களாய்
பூமிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் உமக்கென்று கனி கொடுக்கத்தக்கதான தகப்பன் ஒவ்வொருவருக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் தந்து வழி நடத்துவீராக. நீர் சொன்னது போல நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீங்களே. இது ஒவ்வொரு நாட்கள் அப்ப எங்களை தெரிந்து கொண்டு உமக்கென்று வாழும்படியாக தகப்பனே நீங்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது எங்களது பூமியில ஏற்படுத்திக்கு நோக்கம் ஆண்டவரை கனி கொடுக்கும்படியாக அந்த நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் உமக்கென்று கனி கொடுக்க தகப்பன் கிருபை செய்யுங்க. இந்த குணங்கள் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். அநேகர் உம்மண்டை கூட்டி சேர்க்க தகப்பன் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே, அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் அன்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் அன்றோ அழிஞ்சிருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை